Hello students, welcome to Crack Neat Biology. இந்த வீடியோல photosynthesis in higher plants இருந்து C4 pathway பத்தி பார்க்க போறோம். So last வீடியோல நம்ம C3 pathway or Calvin cycle பத்தி படிச்சோம். இந்த வீடியோல C4 pathway and photo respiration பத்தி பார்க்க போறோம். And finally உங்களுக்கு bookல கொடுத்திருக்க அந்த டேபிள் பத்தியும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். Okay. So இந்த C4 pathway undergo பண்ற plants C4 plants னு சொல்லுவோம். And இந்த plants dry tropical regionsல adapt ஆகி grow ஆகும். Which means high temperature, high light intensities இருக்கிற regionல these C4 plants will grow. So ஏன் இத வந்து C4 pathway ன்னு சொல்றோம், நம்ம Calvin cycle C3 pathway ன்னு சொல்றோம்னா, இந்த C4 pathwayல first carbon dioxide fixation product it will be a 4 carbon oxaloacetic acid. 4 carbon organic acid தான் first carbon dioxide fixation product இந்த C4 pathwayல இருக்கும். வேற C3 pathwayல நம்ம என்ன பார்த்தோம், first carbon dioxide fixation product வந்து it's a 3 carbon organic acid phosphoglyceric acid னு பார்த்தோம். சோ இதனாலதான் நம்ம C3 pathway and C4 pathway னு சொல்றோம். அந்த first carbon dioxide fixation product பொறுத்து தான் இந்த C3 and C4 pathway நம்ம சொல்றோம். ஓகே. So even though in the C4 pathway ல first carbon dioxide fixation product வந்து oxaloacetic acid இருந்தாலுமே இந்த C4 pathwayவும் C3 pathway or Calvin cycle தான் யூஸ் பண்ணோம் as the main biosynthetic pathway for the production of sugar. Okay, sugar synthesisக்கு main biosynthetic pathway வந்து C4 pathwayலயுமே Calvin cycle தான் it's the main biosynthetic pathway for the production of sugar. Okay, நம்ம ஆல்ரெடி Calvin cycle பார்த்தோம். despite எந்த pathway undergo பண்ணாலும் இந்த Calvin cycleன்றது இட்ஸ் தி யூனிவர்சல். எல்லா போட்டோசிந்தட்டிக் பிளான்ட்ஸ்லயுமே இந்த Calvin cycle தான் மெயின் பயோசிந்தட்டிக் பாத்வேவா இருக்கும் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் சுகர். ஓகே. So இந்த C4 பிளான்ட்ஸ்ன்றது இட்ஸ் ஸ்பெஷல். ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்றோம்னா அதுக்கு சில யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. they have a special type of leaf anatomy. So அதோட leaf anatomy பார்த்தோம்னா it will exhibit a special type of leaf anatomy and the crans anatomy ன்னு சொல்லுவோம். அது என்னன்றதை நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். And they tolerate high temperatures and show a response to high light intensities. So இந்த C4 plants வந்து they have adapted to high temperatures. High temperature இருக்க regionலயும் it can survive and grow well and they show a response to high light intensities அப்படின்னா So light intensity அதிகமா இருக்கும் போது கூட இந்த C4 பிளான்ட்ஸ்னால கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் பண்ண முடியும். வேற C3 பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா லைட் அதிகமா இருக்கிற கண்டிஷன்ல ஹை லைட் இன்டென்சிட்டி இருக்கும் போது கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ரேட் C3 பிளான்ட்ஸ்ல கம்மி ஆயிடும். ஏன்னா வாட்டர் லாஸ் பிரிவென்ட் பண்றதுக்காக ஸ்டொமேட்டா க்ளோஸ் ஆயிடும். சோ தட் கார்பன் டை ஆக்சைடு இன்டேக் கம்மி ஆயிடும். விச் இன் டர்ன் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ரேட்டுமே கம்மி ஆயிடும் C3 பிளான்ட்ஸ்ல. வேற இந்த C4 பிளான்ட்ஸ் ஹையர் டெம்பரேச்சர்லயும் அடாப்ட் ஆகக்கூடியது அப்படின்றதுனால high light intensity இருக்கும்போது கூட it will show good response. So carbon dioxide fixation நடக்கும். அதனால they show response to high light intensities ன்னு சொல்லியிருக்காங்க. And they lack a process called photorespiration. So இந்த photorespiration process இந்த C4 plantsல இருக்காது. They lack it. இது என்னன்றது இந்த டீடைலா நம்ம இந்த photorespiration டாபிக்ல பார்க்கலாம் இந்த வீடியோல. Okay. So இந்த photorespiration இல்லாததுனால it have the greater productivity of biomass. So the ஏன் இந்த பாயிண்ட் நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம தி டாபிக் போட்டோ ரெஸ்பிரேஷன்ஸ் we will see. போட்டோ ரெஸ்பிரேஷன் டாபிக்ல பார்க்கலாம். தென் உங்களுக்கு புக்ல கொடுத்திருப்பாங்க ஸ்டடி வெர்டிகல் செக்ஷன்ஸ் ஆஃப் லீவ்ஸ். போத் C3 பிளான்ட் அண்ட் C4 பிளான்ட்டோட லீஃப் எடுத்து அந்த வெர்டிகல் செக்ஷன் வந்து மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணி என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. Do both have the same types of mesophils? Do they have similar cells around the vascular bundle sheath அப்படின்னு கேட்டிருப்பாங்க. No, both the C3 and C4 plants they do not have the same type of mesophil and they do not have similar cells around the vascular bundle sheath. So இந்த picture பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். This is the C3 plant and this is the C4 plant. So இந்த பிளான்ட்ல இருக்கிற லீஃப வந்து வெர்டிகல் கிராஸ் செக்ஷன் பண்ணி இதுல காமிச்சிருக்காங்க. ஓகே. So இந்த C3 பிளான்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 2 types of mesophils இருக்கு. Palisade mesophils and spongy mesophils. Whereas C4 plantsல single type of mesophil cells தான் இருக்கு. And C4 plantsல பாத்தீங்கன்னா they particularly have large cells around the vascular bundles. So இந்த vascular bundles surround பண்ணி இருக்கிற இந்த large cells அதுதான் வந்து bundle sheath cells. Okay. So இந்த bundle sheath cells and the leaves of these C4 plants இது என்ன ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் anatomy ஷோ பண்ணணும். அதோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல பார்த்தோம். சோ அது இந்த anatomy வந்து crans anatomy
அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். C4 பிளான்ஸ் தான் வந்து கிரான்ஸ் அனட்டாமி அதோட லீஃப்ல எக்ஸிபிட் பண்ணும். ஸோ இந்த கிரான்ஸ் அப்படின்றது இட் மீன்ஸ் பிரெத். பிரெத் அப்படின்றது இட்ஸ் த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் செல்ஸ். ஒரு ரிங் ஷேப்டுல வந்து இந்த பண்டில் ஷீட் செல்ஸ், மீசோஃபில் செல்ஸ் எல்லாமே வந்து ரிங் ஷேப்டுல அரேஞ்ச் ஆயிருக்கும். அதனாலதான் இதை வந்து கிரான்ஸ் அனட்டாமின்னு சொல்றோம், which is a special kind of anatomy found only in the C4 plants. Okay. So the bundle sheath cells வந்து it will form several layers around the vascular bundles, and in the bundle sheath cells it is characterized by the large bundle sheath cells with thick walls present ஆயிருக்கும், and also large number of chloroplasts இதுல present ஆயிருக்கும். வேற C3 plants பாத்தீங்கன்னா less prominent bundle sheath cell தான் இருக்கும், and also இதுல chloroplastம் present ஆயிருக்காது. ஓகே, இதுதான் வந்து C3 plants and C4 plants ஓட leaf anatomy difference. Okay, so same types of mesophyll cells இருக்காது, and also vascular bundles surround பண்ணிருக்க bundle sheath cells similar cells இருக்காது. Okay, so the bundle sheath cells may form several layers around the vascular bundles. They are characterized by having a large number of chloroplasts அதிகமா இருக்கும், and also அதோட walls வந்து thick-ஆ இருக்கும், which is impervious to gaseous exchange and no intercellular spaces. So ஏன் வந்து imperviousனா வந்து ஈஸியா penetrate ஆக முடியாது, எந்த கேஸும் ஊடுருவ முடியாது, அதான் thick walls இருக்கும், impervious to gaseous exchange and no intercellular spaces. Okay, so this is the special type of anatomy, Kranz anatomy present in the C4 leaves. Okay, C4 plantல இருக்க leavesல இந்த anatomy show பண்ணும். Okay, so இதுக்கு example, இந்த C4 plantsக்கு example வந்து maize, sorghum, இதெல்லாம் வந்து பாத்தீங்க, இந்த லீஃப் எல்லாம் நீங்க வந்து கிராஸ் செக்ஷன் பண்ணி மைக்ரோஸ்கோப்ல அப்சர்வ் பண்ணீங்கன்னா it will show the Kranz anatomy and the same kind of distribution of mesophyll cells like breath மாதிரி ரிங் ஷேப்ல இருக்கும். ஓகே, சோ இதுல வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. எதுக்கு வந்து இந்த பண்டில் ஷீட் செல்ஸ்ல வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் குளோரோபிளாஸ்ட்ஸ் இருக்கும், திக் வால்ஸ் இருக்கும், நோ இன்டர்செல்லுலார் ஸ்பேஸ், இது இம்பார்ட்டன்ட். அண்ட் மேஸ் அண்ட் சோகம் வந்து இட் வில் எக்ஸிபிட் திஸ் கிரான்ஸ் அனட்டாமி, இதுவும் வந்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த பாத்வேவை வச்சு உங்களுக்கு மேஸ்ல வந்து என்ன பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார், இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அண்ட் அகெயின் இதுல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரோல் ஆஃப் தி லார்ஜ் பண்டில் ஷீட் செல்ஸ் என்னன்னா to increase the number of chloroplasts for the operation of the Calvin cycle. ஏன்னா இந்த C4 பிளான்ட்ஸ்ல bundle sheath cellsலயும் large number of chloroplast present ஆயிருக்கு. So அதுவும் வந்து it will takes place in the C4 pathway. Okay, so அதனாலதான் வந்து so Calvin cycle bundle sheath cellல தான் நடக்கும். Okay, C4 plants-ல. So role of large bundle sheath cells வந்து to increase the number of chloroplasts for the operation of Calvin cycle is the correct answer. Okay, neat aspect, it's important. NEET 2022ல கேட்டிருக்காங்க. Then Hatch and Slack pathway. So இந்த C4 carbon fixation pathway இருக்கு இல்லையா, இந்த C4 pathway we also call it as the Hatch and Slack pathway. இதுவும் வந்து it is a cyclic process. Okay, இதுல இருந்து உங்களுக்கு நீட்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராசஸ் ஃபிக்சேஷன், டீகார்பாக்சிலேஷன், ரீஜெனரேஷன், அது ABCன்னு கொடுத்து அது என்ன அப்படின்றத கரெக்ட் ஆர்டர்ல கேட்பாங்க. நீட் ஆஸ்பெக்ட்ல இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, சோ இந்த ஹேட்ச் அண்ட் ஸ்லாக் பாத்வேன்றது இட்ஸ் a cyclic process. இதுல வந்து 2 types of cells இன்வால்வ் ஆகும், மீசோஃபில் செல்ஸ் அண்ட் பண்டில் ஷீட் செல்ஸ். இந்த மீசோஃபில் செல்ஸ்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கும் C4 பாத்வேல. ஓகே, சோ இந்த அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடு வந்து ஆஃப்டர் என்டரிங் த செல் இட் இஸ் கன்வெர்டட் இன்டு பைகார்பனேட். ஓகே, சோ இந்த பைகார்பனேட், இந்த கார்பன் டை ஆக்சைடோட பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டார் இங்க பாஸ்போயினால் பைருவேட். சோ இது கேட்டலைஸ் பண்ற என்சைம் பாஸ்போயினால் பைருவேட் கார்பாக்சிலேஸ், அத PEP கேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ இந்த என்சைம் தான் இந்த ரியாக்ஷனை கேட்டலைஸ் பண்ணும், அண்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடந்து இட் வில் ஃபார்ம் தி ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் C4 ஆசிட், ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த ஆக்சலோஅசிட்டிக் ஆசிட் வந்து இட் வில் பி கன்வெர்டட் இன்டு மேலிக் ஆசிட் ஆர் அஸ்பார்டிக் ஆசிட் இந்த மீசோஃபில் செல்ஸ். மீசோஃபில் செல்ஸ்லயே கன்வெர்ட் ஆகி இட் வில் பி டிரான்ஸ்போர்ட்டட் டு தி bundle sheath cell through plasmodesmata. So இந்த plasmodesmataன்றது it's a narrow thread of cytoplasm. So ஒரு adjacent cells ரெண்டு செல்ஸ்க்கு நடுவுல கம்யூனிகேட் பண்றதுக்கு narrow thread of cytoplasm தான் plasmodesmata. Okay, so இது வழியா இந்த
C4 acid, that is malic acid or aspartic acid, it will be transported to the bundle sheath cell. Okay, so bundle sheath cell varum, and in the bundle sheath cell with the C4 acid வந்து it will undergo decarboxylation and it releases carbon dioxide and the C3 acid. Okay, so in the decarboxylation வந்து decarboxylase several kind of decarboxylase enzyme வந்து it will catalyze. Okay, அது உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. So இந்த CO2 ரிலீஸ் ஆகுது இல்லையா, இது வந்து it will undergo carbon dioxide fixation by Calvin cycle. C3 pathway undergo பண்ணும். Okay, இது catalyze பண்ற enzyme rubisco. ஓகே, சோ இந்த PEP கேஸ் வந்து மீசோஃபில் செல்ஸ்ல பிரசன்ட் ஆயிருக்கும். C4 பாத்வேல பாத்தீங்கன்னா மீசோஃபில் செல்ஸ்ல வந்து ருபிஸ்கோ என்சைம் இருக்காது. ஓகே, பண்டல் ஷீட் செல்ஸ்ல தான் ருபிஸ்கோ என்சைம் இட் வில் பி ரிச். ஓகே, பண்டல் ஷீட் செல்ஸ்ல PEP கேஸ் என்சைம் இங்க இருக்காது, இங்க ருபிஸ்கோ என்சைம் மட்டும் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, சோ திஸ் பண்டல் ஷீட் செல் இட் வில் பி ரிச் இன் ருபிஸ்கோ என்சைம். ஓகே, சோ இந்த ருபிஸ்கோ என்சைம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் வந்து கேட்டலைஸ் பண்ணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் ப்ராடக்ட் பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும் and it will lead to the synthesis of sugar. So இந்த bundle sheet cell Calvin cycle நடக்கும், C3 pathway நடக்கும். இந்த கார்பன் டை ஆக்சைடு வந்து it will undergo the carbon dioxide fixation by Calvin cycle. Once இந்த C3 acid release ஆச்சு இல்லையா, இது வந்து it will be transported again to the mesophyll cells and இந்த C3 acid வந்து regeneration undergo பண்ணி it will form the phosphoenol pyruvate. Okay, so first so primary carbon dioxide acceptor phosphoenol pyruvate regenerate ஆயிடும், completing the cycle. So இதுதான் வந்து Hatch-Slack pathway. Okay, so என்ன பார்த்தோம் நம்ம, Hatch-Slack pathway it is a cyclic process. இதுல primary carbon dioxide acceptor it is a 3 carbon molecule phosphoenol pyruvate, it is very very important. Okay, PEP, and இது வந்து mesophyll cellsல present ஆயிருக்கும். இந்த carbon dioxide fixation mesophyll cellsல நடக்கும். So இந்த enzyme responsible for this fixation வந்து PEP carboxylase or PEP case. Okay, so இதுல வந்து first primary enzyme வந்து இந்த carbon dioxide fixation பண்றது PEP carboxylase. Okay, so the mesophyll cellsல வந்து ஏன்னா rubisco enzyme இருக்காது, it's important. C4 pathwayல mesophyll cellsல rubisco enzyme இருக்காது, mesophyll cells lack rubisco enzyme, இதுவும் neat aspectல important. Then the C4 acid oxaloacetic acid is formed in the mesophyll cells. So the primary carbon dioxide fixation product oxaloacetic acid C4 pathwayல form ஆகும், and இந்த oxaloacetic acid வந்து it will be converted into 4 carbon compounds like malic acid or aspartic acid within the mesophyll cells. So mesophyll cellsலயே இந்த conversion நடக்கும். So conversion நடந்து the C4 acids வந்து bundle sheet cellsக்கு transport ஆகும், and bundle sheet cellsல இந்த C4 acids வந்து will be broken down to release carbon dioxide and the 3 carbon molecule. The 3 carbon molecule வந்து again mesophyll cellsக்கு transport ஆகி போய் it will undergo regeneration and form the primary carbon dioxide acceptor. So completing the cycle, இந்த C3 acid வந்து மறுபடியும் mesophyll cellsக்கே போயிடும். Whereas so completing the cycle, so this carbon dioxide bundle sheet cells release actually அது C3 pathway enter ஆகும் or the Calvin pathway. So pathway common to all the plants, எல்லா photosynthetic plants மே இந்த C3 pathway ன்றது it's a common pathway. So the bundle sheet cells வந்து it is rich in the enzyme rubisco, RUBP, RUBP னா என்னது, ribulose bisphosphate carboxylase oxygenase or rubisco enzyme வந்து bundle sheet cellsல ரிச்சா இருக்கும். Okay, but lack PEP case, அந்த mesophyll cellsல இருக்கிற அந்த phosphoenol pyruvate carboxylase enzyme வந்து bundle sheet cellsல இருக்காது, it's important. Okay, so thus the basic pathway that results in the formation of the sugars, the Calvin pathway is common to the C3 and C4 plants. So in the Calvin cycle ன்றது it's the main primary biosynthetic pathway. Biosynthetic pathway வந்து Calvin cycle தான், despite C3 pathway ஆ இருந்தாலும் C4 pathway ஆ இருந்தாலும் Calvin cycle தான் வந்து it is the basic pathway. Okay, C3 pathway தான். So Calvin cycle Calvin pathway C3 pathway னு சொல்லுவோம். Okay, சோ இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும், இந்த கால்வின் பாத்வே அப்படின்றது C3 பிளான்ட்ஸ்ல மீசோஃபில் செல்ஸ்ல தான் நடக்கும். ஓகே, வேற C4 பிளான்ட்ஸ்ல இந்த கால்வின் பாத்வே பண்டில் ஷீட் செல்ஸ்ல தான் நடக்கும். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இன் C4 பிளான்ட்ஸ் தி கால்வின் பாத்வே டஸ் நாட் டேக் பிளேஸ் இன் தி மீசோஃபில் செல்ஸ், மீசோஃபில் செல்ஸ்ல நடக்காது, பட் டஸ் ஒன்லி இன் த பண்டில் ஷீட் செல். இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, so this is about the C4 pathway. எந்த டவுட்டா இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க. ஓகே,
Then photorespiration. So photorespiration it's the important process which differentiates the C3 plant and C4 plant ன்னு பார்த்தோம். ஏன் C4 plant வந்து it lacks the photorespiration. So இது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Okay. So the first step of the Calvin pathway நம்ம last videoல என்ன பார்த்தோம்? The first carbon dioxide fixation stepல வந்து என்ன நடக்கும்? The primary carbon dioxide acceptor வந்து RUBP RUBP ribulose bisphosphate இருக்கும், ribulose 1,5 bisphosphate இருக்கும். இது வந்து இதான் பிரைமரி கார்பன் டை ஆக்சைடு அக்செப்டாரா இருக்கும். இது அட்மாஸ்பியர்ல இருந்து வர கார்பன் டை ஆக்சைடு அக்செப்ட் பண்ணி இட் வில் ஃபார்ம் 2 molecules of 3-phosphoglyceric acid ஃபார்ம் ஆகும். ஓகே, இது கேட்டலைஸ் பண்ற என்சைம் ருபிஸ்கோ அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். சோ இந்த ருபிஸ்கோ என்சைம் இருக்கு இல்லையா, இது வந்து இட்ஸ் த மோஸ்ட் அபண்டன்ட் என்சைம் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த என்சைமோட ஆக்டிவ் சைட் வந்து இட் கேன் பைண்ட் டு போத் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். ஏன்னா இந்த ரெண்டு மாலிகூல்ஸ்மே ஸ்ட்ரக்சரலி சிமிலர் இன் சைஸ் அண்ட் ஷேப்பா இருக்கிறதுனால இந்த ருபிஸ்கோ என்சைம் வந்து இட் கேன், அந்த ருபிஸ்கோ என்சைமோட ஆக்டிவ் சைட் வந்து இட் கேன் பைண்ட் டு போத் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜன். சோ இந்த ருபிஸ்கோ வந்து சோ இந்த கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஆக்சிஜனோட ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் இந்த என்சைம் வந்து எந்த மாலிகுலோட பைண்ட் ஆகுறது அப்படின்றது இதாகும், டிசைட் ஆகும். ஓகே, சோ இந்த பைண்டிங் பாத்தீங்கன்னா இட்ஸ் காம்படிட்டிவ் ப்ராசஸ். சோ காம்படிட்டிவ் பைண்டிங்கா இருக்கும். இப்ப ஈக்குவல் கான்சென்ட்ரேஷன்ல கார்பன் டை ஆக்சைடு ஆக்சிஜன் ரெண்டுமே இருக்கு அப்படின்னா இந்த ருபிஸ்கோ வந்து கார்பன் டை ஆக்சைடுக்கு தான் இட் ஹாஸ் த மோர் அஃபினிட்டி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ ருபிஸ்கோ ஹாஸ் அ மச் கிரேட்டர் அஃபினிட்டி ஃபார் கார்பன் டை ஆக்சைடு வென் the carbon dioxide oxygen is அதோட relative concentration relatively equal-ஆ இருக்கும்போது. ஓகே, so எது டிட்டர்மைன் பண்ணுது? இட் இஸ் த ரிலேட்டிவ் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் தான் டிட்டர்மைன் பண்ணும் இந்த என்சைம் வந்து எந்த மாலிகுல் வந்து இந்த என்சைமோட பைண்ட் ஆகுதுன்றது. இப்போ ஆக்சிஜனோட கான்சென்ட்ரேஷன் கார்பன் டை ஆக்சைடோட அதிகமா இருந்ததுன்னா ஆக்சிஜனோட தான் இந்த ருபிஸ்கோ என்சைம் பைண்ட் ஆகும், which will undergo photorespiration. Okay. So in C3 plants, some oxygen does bind to rubisco. So C3 plants la rubisco oda oxygen bind ஆகும். ஏன்னா இந்த rubisco-க்கு carboxylase activity-யும் இருக்கு, oxygenase activity-யும் இருக்கு. So இது ரெண்டு molecule கூடயுமே bind ஆகுது. So இந்த rubisco ஓட oxygen bind ஆனா என்ன ஆகும்? photo respiration-க்கு போயிடும். இந்த carbon dioxide fixation process வந்து கம்மி ஆயிடும். ஏன்னா இந்த rubisco enzyme வந்து photo respiration-ஐ வந்து இது பண்ணுது. இந்த கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷனுக்கு வந்து இது கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகல, ஆக்சிஜனோட பைண்ட் ஆகுது. சோ இந்த பிக்சேஷன் வந்து அதிகமா நடக்காது. இந்த பிக்சேஷன் நடந்தாதான் என்ன ஆகும்? சுகர் ஃபார்ம் ஆகும். பயோசிந்தட்டிக் ப்ராசஸ்க்கு இது தேவை. இந்த கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் தான் நமக்கு தேவை, ஆக்சிஜன் பிக்சேஷன் தேவை கிடையாது. சோ இந்த RUBP வந்து இன்ஸ்டெட் ஆஃப் பீயிங் கன்வெர்டட் டு 2 molecules of PGA. சோ கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆச்சுன்னா 2 molecules of PGA ஃபார்ம் ஆகும், பாஸ்போகிளிசரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். வேற இந்த RUBP வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகி 1 molecule of phosphoglycerate and 1 molecule of phosphoglycolate ஃபார்ம் ஆகுது. சோ பாஸ்போகிளைகோலேட்ன்றது இட்ஸ் a 2 carbon compound. ஓகே, சோ இந்த மாதிரி ஆக்சிஜனோட இந்த RUBP இந்த ருபிஸ்கோ வந்து பைண்ட் ஆகி இந்த RUBP வந்து இந்த பாஸ்போகிளிசரேட் அண்ட் பாஸ்போகிளைகோலேட்டா கன்வெர்ட் பண்ற இந்த ப்ராசஸ் தான் இட் இஸ் போட்டோ ரெஸ்பிரேஷன். ஓகே, சோ இந்த போட்டோ ரெஸ்பிரேஷன் பாத்வேல வந்து என்ன நடக்கும்னா ATP யூட்டிலைஸ் பண்ணும், கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். பட் தேர் இஸ் நோ சிந்தசிஸ் ஆஃப் சுகர், ATP or NADPH எதுவுமே சிந்தசைஸ் ஆகாது. So it is not an efficient pathway. Photorespiration it's not an efficient process. Okay, so the biological function of photorespiration it is not known yet. Okay, whereas in the C4 plants la நம்ம பார்த்தோம் they lack photorespiration. அதான் அதோட யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். So in C4 plants, the photorespiration does not occur because they have a mechanism that increases the concentration of carbon dioxide at the enzyme site. So enzyme site la carbon dioxide concentration வந்து increase ஆகிற மாதிரி mechanism இந்த C4 pathway ல இருக்கு. Okay, so this takes place when the C4 acid from mesophyll cells is broken down in the bundle sheath cells to release CO2. So in the C4 acid from the mesophyll cells, so இந்த mesophyll cellsல இருந்து வர இந்த C4 acid டிரான்ஸ்போர்ட் ஆகுது இல்லையா இந்த பிளாஸ்மோடெஸ்மேட்டா மூலமா, இது வந்து பண்டல் ஷீட் செல்க்கு வருது. இந்த C4 ஆசிட் வந்து broken down ஆகி CO2வும் 3 கார்பன் மாலிகுலும் ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்த்தோம். சோ இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும்போது சோ இந்த பண்டல் ஷீட் செல் தான் இட் இஸ் ரிச் இன் ருபிஸ்கோ என்சைம் நம்ம பார்த்தோம். சோ இந்த ருபிஸ்கோ என்சைம்க்கு
கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் தான் அதிகமா கிடைக்குது. அப்போ obviously it will undergo கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன். ஸோ அதோட கார்பாக்சிலேஸ் ஆக்டிவிட்டி தான் அந்த என்சைம் வந்து இட் வில் ஷோ. ஏன்னா வந்து கார்பன் டை ஆக்சைடோட பைண்ட் ஆகும். ஸோ தட் கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் நடக்கும், பயோசிந்தட்டிக் பாத்வேல சுகர் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஏன்னா இந்த கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமா இருக்கு. இன்னொன்னு என்ன பார்த்தோம், நம்ம வந்து பண்டில் ஷீட் செல்லோட செல் வால் வந்து நல்லா திக்கா இருக்கும். ஸோ தட் இட் இஸ் இம்பர்வியஸ் டு கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் பார்த்தோம். ஸோ ஆக்சிஜன் மாலிகுல் ஈஸியா உள்ள என்டர் ஆகாது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு இங்க பிரேக்கன் டவுன், இந்த ப்ராசஸ்ல C4 ஆசிட் broken down ஆகிறதுனாலதான் அதிக கான்சென்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடும் ரிலீஸ் ஆகுது. ஸோ கார்பாக்சிலேஸ் ஃபங்க்ஷனை வந்து இந்த ருபிஸ்கோ என்சைம் எக்ஸிபிட் பண்ணி நமக்கு பயோசிந்தட்டிக் பாத்வேல சுகர் ப்ரொடக்ஷனுக்கு இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து இங்க நடக்காது. ஓகே, ஏன்னா நமக்கு வந்து பண்டல் ஷீட் செல் தான் இட் இஸ் ரிச் இன் ருபிஸ்கோ. ஓகே, இன் C4 plants. Okay. So in the process la intracellular concentration of carbon dioxide increase ஆகுது C4 acid broken down ஆகிறதுனால. In turn, this ensures that the Rubisco functions as a carboxylase, minimizing the oxygenase activity. ஏன்னா வந்து relative concentration of the carbon dioxide oxygen அதை பொறுத்து தான் இந்த என்சைம் எந்த மாலிகுலோட பைண்ட் ஆகுதுன்றது டிசைட் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் இன்ட்ராசெல்லுலர்லி இன்க்ரீஸ் ஆகும்போது obviously அது கார்பன் டை ஆக்சைடோட தான் பைண்ட் ஆகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பிக்சேஷன் ரேட் அதிகமா இருக்கும். போட்டோ ரெஸ்பிரேஷன் இங்க நடக்காது. ஓகே, சோ அதனாலதான் வந்து the C4 plants they lack photo respiration, which makes its productivity and yields better, okay, than the C3 plants. So these plants also show high tolerance to higher temperature. So tolerance to higher temperature, it will show high tolerance. Okay. So this is about the photo respiration. And bookல உங்களுக்கு வந்து இந்த பிக்சர் கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து ரெண்டு காலம் 2 and 3 வந்து இந்த டேபிள்ல ஃபில் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஹைலைட்டிங் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் C3 and C4 plants and choose from ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. So cell type in which the Calvin cycle takes place. So C3 plants la Calvin cycle mesophyll cells la nadakum, whereas C4 plants la Calvin cycle bundle sheath cells la nadakum. Okay, then cell type in which the initial carboxylation reaction occurs. So initial carboxylation reaction both so both C3 and C4 plants ரெண்டுத்துலயுமே initial carboxylation reaction mesophyll cells la தான் நடக்கும். Okay. Then how many cell types does the leaf have that fix carbon dioxide? C3 plants la mesophyll cells cell type மட்டும் தான், whereas C4 plants la 2 cell types இருக்கு, mesophyll cells and bundle sheath cells. Okay, then which is the primary carbon dioxide acceptor? C3 plants la primary carbon dioxide acceptor it's ribulose 1,5 bisphosphate or UBP, whereas C4 plants la phosphoenol pyruvate. நம்ம இப்பதான் பார்த்தோம் phosphoenol pyruvate தான் primary carbon dioxide acceptor in C4 plants. Okay, then number of carbons in the primary carbon dioxide acceptor. So the RUBP 5 carbon, phosphoenol pyruvate it's 3 carbon compound. Then which is the primary carbon dioxide fixation product? Primary carbon dioxide fixation product C3 plants la phosphoglyceric acid. Okay, the 3 carbon compound, அதனாலதான் அந்த C3 pathway ன்னு சொல்றோம். Whereas C4 plants la it's a 4 carbon compound oxaloacetic acid, அதனாலதான் அந்த C4 pathway அப்படின்னு சொல்றோம். Okay, then does the plant have Rubisco? Yes, both C3 plants, C4 plants ரெண்டுத்துலயுமே வந்து Rubisco present ஆகி இருக்கும். Okay, so yes is the answer. Then does the plant have PEP case? So C3 plant la PEP case, phosphoenol pyruvate carboxylase present ஆயிருக்காது. So no. Whereas C4 plants la yes, mesophyll cells la phosphoenol pyruvate carboxylase enzyme present ஆயிருக்கும். So yes. Which cells in the plant have Rubisco? So Rubisco வந்து C3 plants la mesophyll cells la தான் இருக்கும். C4 plants la mesophyll cells la இருக்காது. mesophyll cells la C4 plants la PEP case தான் இருக்கும். Whereas bundle sheath cells தான் it is rich in Rubisco. Okay, so C4 plants la Rubisco வந்து bundle sheath cells la இருக்கும். Then carbon dioxide fixation rate under high light conditions. So high light conditions la carbon dioxide fixation வந்து it will be low or medium in C3 plants. ஏன் அப்படின்னா high light conditionல வந்து water loss prevent பண்றதுக்காக stomata close ஆயிடும். So that carbon dioxide intake இருக்காது. So carbon dioxide fixation low or medium தான் இருக்கும். Whereas C4 plantல பாத்தீங்கன்னா it will be high. ஏன்னா it will be it show a high response in high light conditions also. ஏன்னா high temperatureல adapt பண்ற மாதிரி இருக்கும். Okay, then whether photo respiration is present at low light intensities. So photo respiration ன்றது C4 plantsல எல்லாத்துக்குமே negligible தான் வரும். ஏன்னா C4 plantsல
போட்டோ ரெஸ்பிரேஷனே நடக்காது. ஓகே, வேற C3 பிளான்ஸ்ல லோ லைட் இன்டென்சிட்டிஸ்ல போட்டோ ரெஸ்பிரேஷன் சம்டைம்ஸ் நடக்கும். ஏன்னா லோ லைட் இன்டென்சிட்டி அப்போ வந்து போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து ஹையா இருக்காது. ஓகே, வேற ஹை லைட் இன்டென்சிட்டி அப்போ போட்டோ ரெஸ்பிரேஷன் அதிகமா இருக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட இன்டேக் வந்து கம்மி ஆயிடுது. ஏன்னா ஹை டெம்பரேச்சர் ஹை லைட் இன்டென்சிட்டிஸ்ல ஸ்டொமேட்டோ கிளாஸ்டர் ஆயிடும். ஸோ கார்பன் டை ஆக்சைடோட இன்டேக் கம்மி ஆயிடும். சோ தட் ருபிஸ்கோ வந்து ஆக்சிஜனோட பைண்ட் ஆகி வில் அண்டர்கோ போட்டோ ரெஸ்பிரேஷன். ஓகே, ஸோ ஹை லைட் இன்டென்சிட்டிஸ்ல போட்டோ ரெஸ்பிரேஷன் ஹையா தான் இருக்கும். அண்ட் லோ கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன் அப்பயும் போட்டோ ரெஸ்பிரேஷன் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா கார்பன் டை ஆக்சைடோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா ருபிஸ்கோ என்சைம் ஆக்சிஜனோட பைண்ட் ஆகும். ஸோ போட்டோ ரெஸ்பிரேஷன் வந்து ஹையா தான் இருக்கும். ஓகே, whether photo respiration would be present at high carbon dioxide concentration. High carbon dioxide concentration இருக்கும்போது ருபிஸ்கோ வந்து கார்பன் டை ஆக்சைடோட தான் பைண்ட் ஆகும். சோ தட் கார்பன் டை ஆக்சைடு ஃபிக்சேஷன் நடக்கும். ஓகே, சோ அப்ப வந்து ஹை கார்பன் டை ஆக்சைடு கான்சென்ட்ரேஷன்ல போட்டோ ரெஸ்பிரேஷன் C3 பிளான்ட்ஸ்லயுமே நடக்காது. சோ நெக்லிஜிபிள் தான். ஓகே, தென் டெம்பரேச்சர் ஆப்டிமம். டெம்பரேச்சர் ஆப்டிமம் C3 பிளான்ட்ஸ்க்கு 20 to 25 டிகிரி செல்சியஸ் தான். வேறஸ் சோ இந்த கிவன் ஆப்ஷன்ஸ்ல 20 to 25 டிகிரி செல்சியஸ். C4 பிளான்ட்ஸ் வந்து ஹை டெம்பரேச்சர் கண்டிஷன்ல அடாப்ட் ஆகுன்றதுனால either 330 to 40 degree Celsius or above 40 degree Celsius தான் டெம்பரேச்சர் ஆப்டிமம் ஃபார் C4 plants. Then எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் C3 பிளான்ட்ஸ்க்கு மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் ஆர் C3 பிளான்ட்ஸ் லைக் ரைஸ், வீட், சோயா பீன்ஸ், டொமேட்டோ, ஸ்பினாச். மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இட் வில் ஷோ தி C3 they are the C3 plants. வேற C4 பிளான்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சுகர் கேன், மேஸ், சோகம் இதெல்லாம் வந்து இட் இஸ் தி so milletsலாம் வந்து it will be the example for C4 plants. Okay, so this is about the C4 pathway. So இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்திருப்பேன். அதுல வந்து நான் இந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். நீங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ.